மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் கெயின் ஒன்று தான் அரசியல் கட்சிகளுக்கு குறி. ஸோ இந்த கெயினுங்கிற அடிப்படையில் திமுக கூட்டணி சகோதரர் ஐடியாலஜி சொல்கிறாரு, இட்ஸ் அவருக்கு ஒப்பீனியன். கெயினுங்கிற அடிப்படையில் தோற்றுப்போன கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு அவங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறவங்க அந்த வெற்றி தொடர்வாங்கிறது தான் சாதாரண அரிச்சோடி. இது வேற அவங்க என்ன பொசிஷன்லேருந்து சேர்ந்துருக்காங்கன்னா திமுக உட்பட எல்லாருமே தோல்வி வளையத்தில் இருந்து தான் சேர்ந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. 45 விழுக்காடு வாக்குகளை 3 தேர்தலில் அவங்க தாண்டி போயிருக்கிறாங்க. கழிஞ்ச மக்களவை தேர்தலில் அவங்க 48 விழுக்காடு இடங்கள் வருவாங்கன்னு இதே அவையில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் அவங்களோட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒன்றா இருக்கிறது தான் முக்கிய காரணங்கிறது என்னோட பார்வை. இப்போ அவங்களுக்கு இடையில அந்த நாங்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு சீட்டு இல்லை என்ற உணர்வு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்ததை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். இப்போ விடுதலை சிறுத்தைகளே இந்த அணி இன்டாக்டாக இருக்கணும், இந்த அணிக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசுவதும் மற்ற அணி இன்னும் கிறிஸ்டலைஸ் ஆகலைங்கிறத பேசும்போது ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ ஷீட் ஷேரிங் அந்த அணிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே எல்லா தேர்தலையும் தொடர்ந்து தான் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு புள்ளியில் எல்லாருமே ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஒத்துக்கிட்டு வர்றவங்க ஒரு கட்டத்துக்குள்ள சில டேட்டாக்கள் அடிப்படையில் சிலருக்கு எங்களுக்கு அதிக கூட்டணிக்குள்ள புதிய அணிகள் வர புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுதான் இருக்கா? இந்த அணிகளுக்கு இவங்களுக்கு உரிய சீட்டு அப்படி கொடுக்கப்படும். புதிய அணி வரலாம் வராதுங்கிறது திமுக கழகத்தோட முடிவாக தான் இருக்கும். அதில் அப்படி யாராவது வந்தால் அதை பேர் பண்ண வேண்டியது திமுகவோட கடமையாக இருக்கும்.